வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி புட்டாஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் புட்டாஸ் ஒர்க்கில் இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் பெரிய சைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதோட நார்மல் மெஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். முதலாவது பாக்ஸில் இருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். த்ரெட்டோட உள்பக்கம் 4mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு வந்து பீடோட உள்பக்கம் விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். அடுத்து பீடோட மேல் பக்கம் த்ரெட்டை வெளியே எடுத்து இந்த பீடை சுற்றி நாம் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிப்போம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் இந்த மாதிரி நொட் போட்டுக்குவோம். போட்டுட்டு அந்த இடத்துலையே த்ரெட்டை வெளியில் எடுத்து 3mm பீடை இந்த மாதிரி சுற்றி கொடுத்துப்போம். பாருங்கள், கொடுக்கும்போது நாம் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடை தவிர மற்ற எல்லா பீடையும் நம்ம ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்து இரண்டாவது பாக்ஸில் இருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு 4mm பீடை இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் லென்த்தாக ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட் உள்ளுக்கு இன்னொரு 4mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் பீடோட உள் பக்கம் விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். இந்த இரண்டு பீடுக்கும் நடுவில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த பீடை சுற்றி நாம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பீடாக வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீடோட இடைவெளி வழியாக கொடுத்து நாம் அடுத்த பீட் பக்கமாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அடுத்து மூன்றாவது பாக்ஸில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த த்ரெட் உள் பக்கம் ஒரு சுகர் பீடும் ஒரு 4mm பீடும் எடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் 4mm பீட் உள் பக்கம் விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். 4mm பீட்க்கு பக்கத்தில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்து இதை சுற்றி ஹாஃப் ரவுண்ட் வர மாதிரி 2mm பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணும்போது இரண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இனி இந்த இடத்துல நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக போட்ட பீடை சுற்றி 3mm பீட் எடுத்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நாம் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நாம் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக போட்ட பீடோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நான்காவது பாக்ஸில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 4mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக்ஸ் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து பீடோட உள்பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். இந்த பீடை சுற்றி நாம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ரெண்டு பீடாக கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி
இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளவரை சுற்றி நாம் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து 5வது பாக்ஸ்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு வீட் பீட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே வீட் பீட் உள்ளுக்கு த்ரெட்டை கொடுத்துப்போம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த வீட் பீடை சுற்றி நாம் சின்ன சைஸ் பீட் எடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதை சுற்றி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இனி எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இதை சுற்றி இனி 3mm பீடை வச்சு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுகர் பீடை தவிர மற்ற எல்லா பீடையும் நம்ம ஒவ்வொரு பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அடுத்து 6வது பாக்ஸ்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மேல் பக்கம் இழுத்துப்போம். இழுத்துட்டு ஒரு 4mm பீடை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணி இந்த பீடை சுற்றி நாம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். சுகர் பீட் கொடுக்கும்போது நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 3mm பீடை எடுத்து இந்த மாதிரி வளைவாக ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கமும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஸ்டிச் பண்ணிட்டோம். நாம் கீழ்ப்பக்கமாக இந்த இடத்துல நாம் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm பீடும் கொடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி அடுத்த பாக்ஸ்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்துப்போம். த்ரெட்டோட உள்பக்கம் 4mm பீடு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணிவிட்டு இந்த பீடை சுற்றி நாம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே இடத்துல கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை சுகர் பீடுகளுக்கு விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்காமல் கொஞ்சம் மேல் பக்கமாக சரிவாக த்ரெட்டை எடுத்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே லென்த்தாக கொண்டு போய் இந்த சென்டர் பகுதியில் விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே லென்த்தாக கொண்டு போய் மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிப்போம். அடுத்த பாக்ஸ்லேருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட் உள் பக்கம் ஒரு 4mm பீடை கொடுத்து லாக் பண்ணிப்போம். இந்த பீடை சுற்றி 3mm பீடை எடுத்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். 2 பீடுக்கும் இடையிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட் உள்ளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த பாக்ஸ்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு வீட் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்லே
ஒரு 4 mm பீடும் ஒரு 3 mm பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம். இந்த வீட் பீடோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வீட் பீடை சுற்றி சுகர் பீட் வச்சு 2 பீடாக கொடுத்துப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.